எல்லோருக்கும் வணக்கம். தமிழக அமைச்சரவை ஒரு வழியா கூடிருச்சு. ஜோசப் விஜய் முதல்வராயிட்டாரு. இந்த சூழல்ல 9 அமைச்சர்கள் அவர் கூட பதவியேற்றாங்க. அதுல ஒரு பெண் அமைச்சர் யாரா இவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய பெயர் கீர்த்தனா. வெறும் 28 வயசு சின்ன பொண்ணு. வெறும் 28 வயசு இருக்காங்களே, இவங்க எப்படிப்பா அரசியல்ல அதுவும் ஒரு அமைச்சரா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, சிவகாசியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறமா அவங்க மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் படித்து அப்புறம் பாண்டிச்சேரி போயிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அரசியல் வியூக வகுப்பாளர்கள் பிரசாந்த் கிஷோர் அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த ஒரு குழுவில் வேலை செஞ்சுருக்காங்க. 2021 திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வியூக வகுப்பாளரில் அவங்களும் ஒருத்தவங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் சிஎம் ஆகக்கூடிய அந்த ஒரு வியூக வகுப்பாளர் டீம்லையும் வேலை பார்த்துருக்குறாங்க. சிவகாசியை பொறுத்த வரைக்குமே அதிமுக சார்பில் ராஜேந்திர பாலாஜி அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய வேலையில், ஊடகங்களும் நினச்சிட்டு இருக்கக்கூடிய வேலையில் ஜெயிச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் சமீபத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பேசின ஒரு ஒரு பேட்டி, அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்தி சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது தமிழ்னு பேசிட்டீங்கன்னா நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஒரு சர்ச்சை கிளம்பும் போது அந்த சர்ச்சையை கூட ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணி, அதாவது எனக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு போன்ற பாஷைகள் சரளமாக பேச தெரியும், அதில் என்ன தவறு இருக்குது, தாவேக்காவை இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இந்திய பிரயோஜனப்படுத்தினோம், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக அதை அப்படியே டேக்கிள் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் கிட்டத்தட்ட 11,670 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த சிவகாசி தொகுதியை கைப்பற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு இனி வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய வயது பெண்மணி அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் கீர்த்தனாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.